உலகம் முழுக்க என்னுடைய குரலை கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய நாடுகள்லையும் இருக்கிறாங்க, உள்நாட்டிலையும் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் என்ன ரொம்ப உணர்ந்து உள்வாங்கி ரொம்ப புரிதலோட ரொம்ப தெளிவோட தெளிஞ்ச நீரோடையா ஒரு தீர்க்கமா உறுதியா ஒரு உன்னதமா ஒரு இடத்துல நின்று இன்னொரு இடத்துக்கு ஒரு இயல்பா பயணிக்கிறவங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. காரணம், என் மீதோ என்னுடைய குரல் மீதோ ஏதோ ஒரு தாக்கம் இருக்கலாம், தேடுதலுக்கான ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கலாம், ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த தியானத்துக்கு இவருடைய குரல் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதே வடிவத்தில் என்னுடைய தினந்தோறும் அவங்களுடைய தியானத்துக்கு நான் ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்களுக்கு தேவைப்படுறவனாக இருக்கலாம். ஆனால் முழுமையாக இவர் ரொம்ப அவசியமாக நமக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, நமக்கும் இவர் உயிருக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. நாமளும் இவரும் ஏதோ ஒரு வழியில் ஒரு செயலில் ஒன்றாக ஒரு செயல் வடிவமாக இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு அதை உணர யாராலையும் முடியாது, யாருக்கும் தெரியலை. அப்போ எல்லா இடத்துக்குள்ளேயும் என் மீது நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய குரலை கேட்குறவங்க அத்தனை பேரும் என்னை நம்பிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன்னா என்னோட பலவீனமான ஆள் வேறு யாராவது இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அப்போ என்னை பின்பற்றுறவங்க, என் குரலை கேட்குறவங்க, என்னோட பேசுகிறவங்க, என்னை சந்திக்கிறவங்கெல்லாம் என்னை பிடிச்சி போய் என் மீது ரொம்ப என் மீது நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, என்னை உணர்ந்து இருக்கிறாங்கன்னு நான் ஒரு நாள் கூட ஒருவரை கூட நம்பினதில்லை. காரணம், அவங்க அலைன்மெண்ட்டு எப்படி மாறும், அவங்க மனம் எப்படி மாறும், அவங்க தாட் எப்படி மாறும் அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியராக பார்த்தவன். நீங்கள் என்றைக்காவது வாய்ப்பு கிடைச்சா வானவில்ல பார்த்துருக்கீங்களா? வானவில்லை உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதில் கலர்ஸ் பல விதமாக தெரியும், ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும், இல்லைன்னா அது வேறு வடிவத்தில் போயிடும். அதுதான் உங்கள் உயிர் துளி. உங்கள் உயிர் துளியே மாறக்கூடியது. அதை மாறாதது நிலையானது அப்படின்னா அது உள்ள ஒரு செயல் இருக்கு. அதுதான் சீக்ரெட். அதான் இந்த இறைவனை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது இருக்குல்ல, இறைவனை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது என்ன அதுன்னா, மாறுறத மாறாம ஒருத்தன் பார்க்க முடியுமா? எல்லாமே இங்கே மாறக்கூடியது, எல்லாமே அழியக்கூடியது. மாறக்கூடியது, அழியக்கூடியது. அழியக்கூடியதையும் மாறக்கூடியதையும் மாறாம ஒருத்தன் பார்க்குறான்னா அது எப்படி இருக்கும்? அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிர் அலைன்மெண்ட் மாறும், தன்னுடைய மனம் மிகச்சரியாக மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒருத்தரோட பயணிக்கிறது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக, ஒரு ஈர்ப்புக்காக, ஒரு சராசரி கணவன் மனைவி வாழ்க்கையெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டு இல்லை சமூகம் இப்படின்னு சொல்லிட்டு கூட ஒட்டாமல், நீர்லையும் தாமரையும் நீரும் ஒட்டாதில்லை, அந்த மாதிரி ஒட்டாத ஒரு 60 விழுக்காடு கணவன் மனைவி வாழ்க்கையெல்லாம் இருக்கிறாங்க. என் தந்தையாரும் என் தாயாரும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் வாழ்ந்துருக்கிறாங்க. 4 குழந்தைக்கு தாய் தகப்பன், 2 பேரும் நீர் தாமரை மாதிரி ஒட்டாது. அவங்க ரிலேஷன்ஷிப் பெரிய அன்னுண்ணியம், பெரிய அன்பை நான் சிறு வயதிலேருந்து பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி எனக்கும் என் தாய்க்கும் அந்த பயங்கரமான அந்த பாசம் இருக்கும். 2 பேரும் நீர் தாமரை மாதிரி ஒட்ட மாட்டோம். ஆனால் எனக்கும் என் தந்தைக்கும் பெரிய கான்வர்சேஷன் இருக்காது, சந்திப்பே இருக்காது. ஆனால் பயங்கரமாக ஒரு டைப் இருக்கும்.
அந்த டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீரும் தாமரையும் ஒட்டாது. ஆனால் நீர் தாமரை ஒன்னோட ஒட்டும். எதோட ஒட்டும்னா சுவாசத்தோட ஒட்டும். அப்போ எது எதோட ஒட்டணும் அப்படிங்கிறது தெரிஞ்சக்காம தான் நம்ம எதோட வேணாலும் ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நீரில் ஒட்டாமல் இருந்தால் தான் அது பேர் தாமரையே. நீரில் அது ஒட்டிருச்சுன்னா அது பேர் தாமரை கிடையாது. அப்போ அந்த நீரில் அது இருக்கணும். யாரோட ஒட்டணும், எப்போ ஒட்டணும், எப்படி ஒட்டணும், இதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தாமரை யாரோட ஒட்டும்னா காற்றோட ஒட்டும். அந்த காற்று அந்த தாமரை இது ரெண்டு இருக்குல்ல. அப்போ அந்த நீர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீர் உயிர் சக்தி. அது காணல் நீராக எப்போ வேணாலும் அது மாறும். ஆனால் அந்த நீர் ஒரு இருப்பு. ஒரு இருப்புன்னா இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு தக்க வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குது, 40 ஆண்டுகள் கழித்து அந்த பொருள் அங்கே இருக்காது. நம்ம கூட தாத்தா ஒருத்தர் இருந்தார், இப்போ தாத்தா இல்லை. அப்போ அந்த பொருள் நீர் தான். ஒரு நீர் இருக்குது, அந்த நீரோட ஒட்ட முடியாது. இங்கே ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் மேலே அனுபவிக்க முடியாது. இங்கே ஒரு உடல் இருக்குது, அவள் தான் நம்ம பொண்டாட்டி. ஆனால் அவளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவளை அனுபவிக்க முடியல. என்னன்னு பார்த்தா அவள் உடல்லே மாறிப்போச்சு, நம்ம உடலும் மாறிப்போச்சு. அப்போ சுகம் உள்ளே ஒளிஞ்சு கிடக்கு. ஆனால் 2 உடலும் உடலை பார்க்கும்போது தான் இணையணுமா வேண்டாமான்னு தோணும். அந்த உடல் ஒன்றுமே இல்லை, அது பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. அப்போ என் உடலும் பார்க்க பரிதாபமாக இருக்குது. அங்கே எப்படி இணைப்பு நடக்கும்? அப்போ இப்போ இதெல்லாம் என்னன்னா, இதுதான் நீரோட தத்துவம், நீரோட வடிவம், நீரோட செயல். இதெல்லாம் அவ்வளோ சாமானியமாக யாராலையும் யூகிக்க முடியாது. வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் இங்கே இருக்கிற இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகத்தில் எழுதி குமிக்கப்பட்டிருக்கிற எவ்வளோ விஷயங்கள், புத்தகங்கள், நாவல்கள், ஆன்மீகத்து சம்பந்தமாக, ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமாக, தியானம் சம்பந்தமாக வெவ்வேறு விதமான குருமார்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு ஒரு பாட்டோடைய அலைவரிசையை கேட்டு மெய் செலுத்து போகிற மாதிரி நடக்கிறமே ஒழிய அதை உணர்றோமா, அந்த இசையா எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அந்த லயமாக மாறுறோமாங்கிறது கேள்விக்குறி தான். அப்போ என்ன யாருமே பின்பற்றலை, என்னை யாருமே உணரலைன்னு உணர்ந்தவன் தான் நான். அப்போ எனக்குன்னு ஒருத்தர் கூட இல்லை. நான் இன்ன வரைக்கும் ஒருத்தரை கூட பார்க்கல. இப்போ என்னை பின்பற்றுறவங்க, என்னை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம், இவங்கெல்லாம் பின்பற்றலை, சூழல், சந்தர்ப்ப சூழலால் வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ சந்தர்ப்ப சூழலாக ஒரு இடத்துல ஒரு சத்தம் எழுப்பப்படுறத கேட்டுக்கிட்டு வர்றாங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் 100கணக்கான 1000கணக்கான நாகங்களை பார்த்துருக்குறேன். ஆனால் நேரடியாக கிடையாது. அந்த நாகம் அங்கே இருக்கும், ஆனால் என்னை பார்க்க வராது. ஆனால் நான் ஒரு இடத்துக்கு போவேன், அங்கே நாகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் வந்ததுக்கப்புறம் அதே இடத்துக்கு இன்னொரு நபர் போவார், அவர் அந்த நாகத்தை பார்ப்பார். ஆனால் அந்த நாகம் என்கிட்ட வராது. ஆனால் அத்தனை நாகங்களும் என்னுடைய அந்த மகுடி, ஒரு பாம்பாட்டி வர்றாரு அப்படின்னு அந்த நாகத்துக்கு தெரியும். இங்கே ஒரு நாகம் இருக்குன்னு சுவாசம் மூலியமா எனக்கும் தெரியும். நாகத்தோட ஸ்மெல்லும் என்னோட ஸ்மெல்லும் 2 பேருமே கிரகிச்சுக்குவோம். ஆனால் சந்திப்பு நிகழாது. ஏன் சந்திப்பு நிகழாதுன்னா, அந்த சந்திப்பு எல்லா நாகமும் நம்மளை உணர முடியாது அப்படிங்கிற ஒன்று. எல்லா நாகத்தையும் எல்லா நேரத்திலையும் சந்திச்சிட முடியாது 2. 3வது, இது எல்லாமே ஒரு இடத்துல கடக்கணும், இதெல்லாம் அப்படி நிகழும் அப்படிங்கிறது தான். ஒருத்தர் பயன்படுத்தணும் அப்படின்னு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் பயன்படுத்தினா நீ பயனுள்ளவனாக மாறுவ. அவர் பயனுள்ளவனாக மாற மாட்டார், நீ பயனுள்ளவனாக மாறுவ. அப்போ இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் பயன்படுத்தணும். அவர் யாருன்னா இந்த பிரபஞ்சம். அப்போ இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தா
பிரபஞ்ச சம்பந்தமாக ரிலேட்டடாக சில பொருட்களை நம்மளால் உணர முடியும். இந்த உலகம் முழுக்க என்னன்னா தியானம், சத்தம், எல்லாமே எழுத்து, வடிவம் எல்லாமே கொடுக்கப்படுது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், இங்கே கேட்குற அத்தனை குரல்லையும் எது பிரபஞ்சம் குரல் அப்படின்னு நம்பிக்கையில் என்னை நோக்கி நிறைய பேர் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் கீழே விழுந்துருவாங்க. இவங்கெல்லாம் நிரந்தரம் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் நிலையானவங்க கிடையாது. இவங்கெல்லாம் நிஜமாக நிற்க முடியாது. இவங்கெல்லாம் சீசனுக்கு தயாராகிறாங்க. இவங்கெல்லாம் சீசனுக்கு பூக்கிற மலர்கள். நம்ம எப்படி சொல்கிறோம்னா, எல்லா சீசன்லையும் ஒரு மலர் பூக்கணும், அதுதான் பிரபஞ்சத்தோடு. அப்போ எல்லா சீசன்லையும் ஒரு மலர் உதிராமல் பூக்குது, நிற்கிது அப்படின்னா அது இந்த பிரபஞ்சத்தோடைய உஷ்ணத்தை உணர்ந்துருச்சு, உள்வாங்கிருச்சு. இவன் பேர் தான் குரு, இவன் பேர் தான் ஞானி. அப்போ அவன் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய தாட்டு எனக்கு ஒருத்தர் கூட கிடைக்கல, இன்னும் ஒருத்தரை கூட பார்க்கல. அதனால தான் அப்படி போகிறேன், யாரையாவது பார்க்கலாமா அப்படின்னு போகிறேன். நான் பார்த்துருக்க ஆள், இந்த கூட்டம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு மிக சரியான விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்ன வேணாலும் அனுபவிக்கலாம், இன்னைய தேதியில் என்ன வேணாலும் அனுபவிக்கலாம். சுகத்தை, பணத்தை, புகழை, எதை வேணாலும் அனுபவிக்கலாம், எதை வேணாலும் அனுபவிக்கலாம். ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு கூட எதிரில் வந்து நிற்கிறா, எதை வேணாலும் அனுபவிக்கலாம். எல்லா வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எல்லா பொருளும் என் முன்னாடி வந்து நிற்கிது. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத எல்லா சூழலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு பெரிய ராஜாவுக்கு சுற்றி நிற்கும்ல, அந்த மாதிரி எல்லா பொருளும் என்கிட்ட நிற்கிது. உங்ககிட்டே இந்த கேள்வியை கேட்குறேன், எல்லா பொருளும் நம்மளை சுற்றி நிற்கிது, நாம் அனுபவிக்கலாம்ல? நான் அனுபவிக்கிறதே இல்லை. ஏன்? நான் தப்பு செய்யலாம்ல? நான் தப்பு செய்யறதே இல்லை. ஏன்? நான் நல்லவனா? நல்லவன் கெட்டவன்லாம் மனிதன் யூஸ் பண்ணுற வார்த்தை. அறிவு படைத்த மனிதனுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும். அப்போ எல்லா பொருளும் இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு மனம் இல்லை, அந்த ஆசை இல்லை, தாட் இல்லை. எதிரில் இருக்கிற பொருளை பார்க்கும்போது அது எனக்கு சமயத்தில் பொருளாகவே தெரிய மாட்டுது. அப்போ எனக்குள்ள இங்கே எல்லாமே கிடக்குல்ல, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த 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 பொருள் உள்ள இருக்கிற அந்த பொருளுடைய வடிவம் எல்லாம் தெரியுது. அந்த பொருளை எடுக்கணும், அந்த பொருளை நம்மளுதுன்னு சொல்லணுங்கிற அந்த ஆசையோ அந்த எண்ணமோ அந்த தாட்டோ இல்லைங்க. இதுதாங்க தியானம், இதுதாங்க ஞானம். இந்த உலகத்துல எல்லாம் அப்படியே உலகத்துல அப்படி நின்னுங்க, நீ எல்லாம் கோடிக்கணக்கா செல்வம் எல்லாம் கிடக்கட்டும், நீ உட்கார்ந்துரு. ஆனா அந்த பொருளை நீ தொடாம நீ வாழ்ந்துட்டனா நீ தான் பிரபஞ்சத்தோட புள்ள. உன்னால தொடாம இருக்க முடியுமா? ஊட்டிக்கு போய் ஒரு நாள் அந்த ஊட்டியை ரசிக்காம நீ வர முடியுமா? கொடைக்கானலுக்கு போய் கொடைக்கானலை ரசிக்காம வர முடியுமா? கலிபோர்னியாவில் போய் அதோடைய ஃபீலையோ இல்லை உலகத்தில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற எவ்வளோ அழகியலான பொருளை நீ ரசிக்காம வந்துட முடியுமா? ஆனால் ஞானத்தில் ரசிப்ப, ஆனால் அங்கே மனமோ அங்கே சுவையோ அங்கே எண்ணமோ இருக்காது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் திருடன் தான், எல்லா மனிதனும். அன்பு அப்படிங்கிறது கூட ஒரு விதமான திருட்டு தான், புரியுதுங்களா? அன்புன்னு ஒன்று வந்து நம்மக்கிட்டேருந்து ஒருத்தர் திருடிட்டாருன்னா நாம் அவருக்கு அடிமையாகிடும். என்னங்க அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு அப்படின்னா, அவர் ரொம்ப அனுபவிக்கிறாருங்க அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து அவர் ஒன்று திருடிட்டார், அதுதான். அப்போ எல்லாமே ஒரு விதமான திருட்டு தான். இந்த திருட்டு இல்லாமல் இங்கே அப்படி நிற்கிறதுன்னு இருக்குல்ல, இது கிடைக்குமான்னு தெரியாது.
இது நடக்குமான்னு தெரியாது. அப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னை உணர்ந்தீங்கன்னா தெரியும், எல்லா வாய்ப்பும் எல்லா சந்தர்ப்பமும் ஒரு மனிதனுக்கு கிடைச்சா ஒரு மனிதன் தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா சந்தர்ப்பமும் எல்லா வாய்ப்பும் கிடைச்சி ஒருத்தன் தவறு பண்ண முடியல அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய ஒரு மேஜிக் அப்படிங்கிறத பாருங்க. எல்லாம் இருக்குங்க. ஒரு மனிதன் மட்டும்தான் தாய், தகப்பன், வாத்தியார், நண்பர்கள் ஆலோசனை சொல்ற யாரு சொன்னாலும் கேட்காம 4 சவுத்துக்குள்ள தப்பும் செய்வான், நல்லதும் செய்வான். ஆனா இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்து அவன் தப்பு பண்றதுக்கு எது ஆதாரமா இருக்குன்னா மனம், ஆசை, தாட்டு. ஒரு இட்லியை திங்கணும்னா அந்த இட்லிக்குள்ள இருக்கிற சுவை முன்னாடி சாப்பிட்டது இருக்குல்ல, அது நமக்குள்ள வந்துடும். அந்த சுவை வந்தோடனே வயிறு தூண்டும், நாக்கு தூண்டும், அப்ப எண்ணம் தூண்டி அதை டக்குன்னு சாப்பிட்றணும் அப்படின்னு தோணும். கறியை பிடிச்சி யாரும் சாப்பிடல, தூண்டுதல்ல அந்த செயல்ல நமக்குள்ள ஒன்று ஊறும். இந்த எச்சில் ஊறுதும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுரக்கும் உள்ள, ஒரு அமிர்தம் சுரக்கிற மாதிரி ஒன்று சுரபி சுரக்கும். ஒவ்வொரு முறையும் கையில் பணம் வச்சிருக்கும் போது, தங்கத்தை பார்க்கும்போது உள்ள ஒன்று சுரக்கும், ஒரு நீர் சுரக்கும்பாங்க. அந்த நீர் சுரக்கும் போது தான் ஒருத்தருக்கு ஆசை தீவிரமாகும். அப்ப நீர் சுரக்கிறது, விந்துணுக்கள் சுரக்கும் போது ஒருத்தருக்கு காமம் உருவாகுது. ஒருத்தரோட இணையணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த நீர் சுரக்கிற அந்த செயல் இருக்குல்ல, அந்த நீர் சுரக்கிறத அதை ஆவியா ஆக்கி அதை பேர் செயலாக மாற்றும் போது ஒருத்தருக்குள்ள அந்த ஆசை இல்லாம ஒரு நீர் சுரக்கணும். இதுதான் பிரபஞ்சம். ஊத்து இருக்கணும். நம்மளை எவனாவது மொண்டுகிட்டு போவானா அப்படிங்கிற எண்ணமே இல்லாம ஒரு ஊத்து விரிஞ்சு கிடக்கணும். எவன் எடுத்தா என்ன, எடுக்கலைன்னா என்ன? ஒரு ஞானி அதான், என்னை பார்த்தா என்ன, என்னை பார்க்கலன்னா என்ன, என்னை கும்பிட்டா என்ன? ஒரு 1000 பேர் என்னை கும்பிட்றான், ஒரு 10,000 பேர் என்னை யாருன்னே தெரியாம நடந்து போறான். இந்த 1000 பேர் என்னை கும்பிட்றவன் என்னுடைய காணொலியை கேட்டு என்னையே டியூனப் ஆகி நிற்கிறவன் கும்பிட்றான். அப்ப என்னை யாருன்னே பார்க்காதவன் என்னை கும்பிடலை, என்னை கேட்காதவன் கும்பிடலை. அப்ப இவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப ஒரு டியூன் ஆனாதான் நீ என்னை கும்பிடுற, ஒரு டியூன் ஆகலைன்னா நீயும் அவனை மாதிரியே போயிடுவ. அப்ப இந்த உலகத்துல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், டியூன் ஆகாமையே ஒருத்தரை கண்டுபிடிக்கிறதோ ஒருத்தரை உணர்றதோ கிடைச்சிருச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப நெருக்கமா நீ இருக்கிறன்னு அர்த்தம். என் குரலை கேட்டு என் பின்னாடி நிற்கிறது நீ ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. என் குரலை கேட்காமலே என்னை பார்த்து ஸ்பார்க் ஆனா நீ பெரிய ஆள். அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு பொருளை என்னைக்கு நீ பார்த்து உனக்கு உள்ள ஒரு நீர் சுரக்கலையோ அன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் ஆள்ற ராஜாவுக்கும் சொல்றேன், இத்தனை 1000 கோடி மக்களுக்கு நான் தலைவன்னு நீ நினைக்கும் போது ஒரு நீர் சுரக்கும். ஆனா அந்த நீர் சுரக்கும் போது அங்க அந்த நீர் ஆசையா இல்லாம சுரந்துருச்சுன்னா அந்த நீர் தான் அமிர்தம். இந்த உலகத்துல எண்ணத்தால ஆசையால உடல்ல பல்வேறுபட்ட நீர்கள் சுரக்குது. அந்த நீரை எவன் ஒருவன் எண்ணம் ஆசை இல்லாம உடல்ல சுரக்க வைக்கிறானோ அவன் ஞானி. அப்ப உடல்ல பல்வேறுபட்ட வடிவத்துல அந்த சொல்லுவாங்கல்ல 5 புலன்களையும் அடக்கணும்னு, அதுக்குள்ள பல்வேறுபட்ட நீர் சுரப்பு தன்மைகள் இருக்கு. இந்த நீர் சுரப்பு தன்மை கொண்ட மனிதன் என்னை உணர முடியாது ராஜா, என்னை உணர முடியாது. நம்ம ஊர்ல 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற சாமியார்லேருந்து குருமார்கள்லேருந்து இப்ப இருக்கிற சாமியார்ல எனக்கு ஒரு டிஆர்பி ரேட்டு மாதிரி 10, 11 எங்கேயாவது ஒரு இடம் வேணா போட்டு வச்சிருப்பேன். தற்காலிகத்துக்கு ஒரு ஒட்டகத்துக்கு மேலே ஏறி போய் ஒரு இடத்துல கொஞ்சம் இளப்பாடுறதுக்கு ஒரு மரத்தில் உட்காருவ, ஒரு நீர் பருகுவல்ல,
அந்த மாதிரி நான் உனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ தேவைப்படுறேன், ஆனால் நான் தான் உனக்கு அப்படிங்கிறது எப்போ உனக்கு தோணணும் அப்படின்னா, அந்த நீர் சுரக்கிறதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நான் வேற பிரபஞ்சம் வேற இல்லைங்கிறது உனக்கு தெரியும். பிரபஞ்சம் நாங்களும் ஒன்று, நான் அதுவாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரே செயல்தான். சுரக்கிற நீரில் ஆசை இல்லாமல் போயிடுச்சுன்னா உலகத்துக்கு பொதுவானதுன்னு பேர். இந்த பிரபஞ்சம் ஆசைப்பட்டுச்சுன்னா ராஜா அந்த உலகம் என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சம் எண்ணத்தோடு இருந்துச்சுன்னா ராஜா அந்த உலகம் என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சம் மனமாக இருந்துச்சுன்னா ராஜா என்ன ஆகும்? இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, இந்தியா, இந்த 4 நாடுகள் ரொம்ப முக்கியம். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, இந்த 4 திசை மாறி முதல் திசையில் அமெரிக்கா, 2வது திசையில் ரஷ்யா, 3வது திசையில் ஆஸ்திரேலியா, 4வது திசையில் இந்தியா. இந்த 4 திசைக்கும் இந்த 4 நாடுகளுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த 4 நாடும் நேரடியாக பிரபஞ்சத்தோடைய தொடர்பு கூடிய நாடு. இந்த 4 நாட்டை உள்ளடக்கி தான் உலகத்தில் இருக்கிற பிற நாடுகள். இந்த 4 நாட்டுக்குள்ள ஒரு தீவிரமான, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத, யாராலையும் கவனிக்க முடியாத ஒரு பிரபஞ்சத்தோடைய பிரம்மாண்டமான சுழற்சி இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீக்ரெட் இருக்கு. இதை அவ்வளோ சாமானியமாக யாராலையும் உணர முடியாது. ஏன்னா உன்னால் இன்னும் இட்லியையும் இட்லி பொடியை விட்டே வர முடியல. இட்லி பொடி நல்லெண்ணெய், நீ இதுவே இன்னும் கிடக்கல. இந்த இட்லியும் இட்லி பொடி நல்லெண்ணெயை கிடக்க முடியாத நீ என்னை ஜட்ஜ் பண்ணிருவியா? ராஜா, ஒரு MBBS MD படித்த ஒரு டாக்டர் தனக்குள்ள இருக்கிற நீர் அமிர்தம் சுரக்கிறத அவராலேயே கண்டுபிடிக்க முடியல ராஜா. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அறிஞர்னு சொல்லக்கூடிய பெரிய கண்டுபிடிப்பாளர் அவர்களாலே பறக்கும் தட்டை பற்றி ஆலோசனை பண்ணால் உடலுக்குள்ள ஒரு நீர் சுரக்கிறத, ஆசை இல்லாத ஒரு நீர் சுரக்குமா, ஒரு ஊற்று ஊறுமா அப்படிங்கிறத அவரால் ஆய்வு பண்ண முடியல ராஜா. இந்த உலகத்தில் எதையும் ஆய்வு பண்ண வேண்டாம் ராஜா, ஒன்று ஆய்வு பண்ணு, நீ தான் உலகம். இது என்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தெரியுதோ, சந்திரன் சூரியன் ஆய்வு பண்ண வேண்டாம், வானத்தை ஆய்வு பண்ண வேண்டாம், ஒன்று ஆய்வு பண்ணு, நீ வேறல்ல, உலகம் வேற. இதான் பெரியவன் சொன்னான், அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறது. அப்போ அண்டம் பிண்டம் இது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சா, இது ரெண்டும் உணர்ந்தா நீயே உலகம். பார்த்துக்குங்க. நான் அப்படியே அடுத்த இடத்துக்கு கிளம்பி அப்படியே போகிறேன். நல்ல சூழலில் சந்திப்போம்.